பிரியமானவர்களே, அருமையான கனத்துக்குரிய மதிப்புக்குரிய விலைக்கு உயர்ந்தவருமான முன்னாள் நம்முடைய சதர்ன் டிஸ்ட்ரிக்டுடைய சூப்பரண்டையாவுடைய மரணத்தின் நிமித்தம் இன்று நாம் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவ மனிதனுடைய சாட்சி பலரும் கேட்டிருக்கிறீர்கள். எனக்கும் ஒரு சில வார்த்தைகள் உண்டு. 1980 அவரோடு பழக ஆரம்பித்தேன். ஊழியத்தின் நிலையில் அவரோடு மிகவும் பழக 85 ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அதற்கு பின்பு அவருடைய கரத்தினாலே சட்டிட்டு வாங்கவும் ஊழியத்திலே அரவண்டு பட்டம் வாங்கும் வரையிலும் அவருடைய பொன் கரம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. அதற்கு பின்பு இன்னும் அதிகமாய் 2004 ஆண்டில் எங்களுடைய வடமண்டலத்தின் பிரஸ்பெக்டராக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட போது அவரை நான் சந்தித்தேன். மறுநாள் இன்னமும் அவர் நம்மை தேடி நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு நபருக்காக அவர் என்னை தேடி வந்தார். வந்து அவர் சொன்ன வார்த்தை, போதகர் மனோகர் அவர் இறந்து விட்டார். அவருடைய மகன் சின்ன பையன், அவனை உங்கள் செக்ஷனில் ஊழியராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதற்குத்தான் உங்களை ஆண்டவர் இந்த நார்த்து செக்ஷனுக்கு பிரஸ்பெக்டராக வைத்தார் என்று சொல்லி கனிவுடன் உடைய பேச்சு என்னை அதிகமாய் தொட ஆரம்பித்தது. அவரை நான் பார்க்கும்போது ஐயா சொன்னது போல சிங்கம் போல தான் நினைத்தேன். ஆனால் அவருடைய பழகும்போது எவ்வளவு பெரிய தாழ்மையை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். நான் அவர் வாக்கு கொடுத்த நிச்சயமாக அவரை எடுத்து எங்கள் நார்த்து செக்ஷனில் பயன்படுத்துவோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்தோம். அவரை அந்த கல்லங்குழியில் உட்கார வைப்பதற்கு அவர் எடுத்த பிரயாசம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பரலோக தேவனுக்கும் அன்பு போதகருக்கும் காலம் சென்ற ஐசக் அவர்கள் சார் போதகர் பிரைட் அவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். அவரை இன்று அவர் நல்ல ஊழியத்தில் நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருப்பதிலுமே சந்தோஷம். அதற்கு பின்பு அதிகமாய் என்னை நேசிக்கவும் என் நார்த்து செக்ஷனுக்கு நல்ல ஆலோசனை தரவும், நான் ஒரு பெரிய மேதை என்று சொல்வதற்கில்லை, ஊழியத்தில் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனம் போல வாழ்ந்த என்னை அவர் நன்றாக செறிபடுத்தினார். செதுக்க வேண்டிய இடத்தில் செதுக்கி ஊழியத்தை எவ்வாறு செய்யணும், ஊழியக்காரரை எவ்வாறு நேசிக்கணும், ஊழியக்காரர்களுக்கு என்ன பணிவிடை செய்யணும் என்றெல்லாம் அவர் மூலமாய் கற்றுக்கொண்டேன். திருமணம் நடத்துவதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பல நிலையில் எனக்கு ஒரு தகப்பனை போல இருந்து என்னை நடத்தி ஆலோசனை கொடுத்து தனிமையாய் திருமணத்தை நடத்தி வைக்க என்னை அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன். அவரை இழந்ததிலே நான் வேதனைப்படுகிறேன். கால சூழ்நிலை நிமித்தம் ஸ்தாபனத்தில் ஏற்பட்ட நிலைமையில் ஸ்தாபனத்தின் தலைமை ஸ்தானத்தை விட்டு விலகினாலும் நான் அடிக்கடி அவரை சென்று பார்ப்பேன். நல்ல ஐயாமார்கள் சொல்வது போல நல்ல தட்டுகள் கிடைக்கும், காத்தில் திருமல் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய நேசம் அவருடைய பாசம் என்னை விட்டு வைக்கவில்லை. அவரோடு நான் நெருங்கின பழக்கமாய் பழகினேன். என் குடும்பத்தினுடைய 3 பிள்ளைகளுடைய திருமணம் அவர் முன்னிலையில் தான் ஜெபித்து என் வீட்டிலேருந்து இறங்கி எல்லா அந்த நிகழ்ச்சியும்
அவர் கரத்தினால் நடத்தி நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தந்தார். என்னுடைய எல்லா நல்ல காரியங்களில் எல்லாம் அருமையான போதகர் என் வீட்டுக்கு வந்து எங்கள் அழைப்பை ஏற்று நல்ல காரியங்களை எல்லாம் செய்து நடத்தினார். இன்றைக்கு அவர் இல்லாதது ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. நான் கடைசியாக எதிர்பார்த்தது நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி அதனுடைய அவருடைய கரத்தினால் திறக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். சூழ்நிலைகள் வித்தியாசப்பட்டது. இருப்பினும் ஆண்டவருடைய கிருபையினாலே எங்களுடைய ஸ்தாபனத்தில் இன்றும் வெளி ஆட்கள் பலரும் பல நிலைமையில் என்னோடு தொடர்பு கொள்ளும்போது சூப்பரண்ட் என்று சொல்வதற்கு அருமையான போதகருடைய பெயரை தான் முன்னே வைப்பார்கள். சதர்ன் டிஸ்ட்ரிக்டுடைய சூப்பரண்ட் அன்றும் இன்றும் அவராகவே செயல்படுகிறது போல வெளி ஊழியர்கள் எங்களுடைய ஸ்தாபனத்திலும் சிலருக்கு அந்த உணர்வு இருக்கிறது. அவ்வளவு ஒரு தலைமை வகித்து நடத்துவதற்கு இனி எங்கள் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் அப்படி ஒன்று தோன்றுமோ என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. அந்த கல்லுவளையில் வேதாகம ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அன்றைக்கு முதலாக இந்த பூமியெல்லாம் வாங்கப்பட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிற நாள் நான் பார்க்கிறேன். அவர் ராஜுத்து பைக்கில் வந்தார். பின்னாடி ஒரு சாக்கு அரிசி, அந்த அரிசியோடு வந்து சமையல் பண்ணி அந்த வேதகம அன்றைக்கு பாடசாலை இன்றைக்கு கல்லூரியாக மாற்றப்பட்டது. அதனுடைய முழு வளர்ச்சிக்கும் அந்த பூமியிலே அவர் எடுத்த தியாகம் கல்லூரிக்கு மாத்திரமல்ல, பல சபைகளில் அவருடைய பெயரில் தான் இன்றைக்கு அநேக டாக்குமெண்ட்ரி இருக்கிறது. எங்களுடைய சதர்ன் டிஸ்ட்ரிக்டுடைய அநேக டாக்குமெண்ட்ரி இருக்கிறது. எனக்கு ஒரு வருத்தம், கல்லுவளையில் அவர் பட்ட தியாகம், அவர் அனுபவித்த வேதனை, இவ்வளவு மாணவர்களை படிப்பித்து இவ்வளவு ஊழியக்காரரை உருவாக்கி அன்றைக்கு ஆரம்பத்தில் 5 செக்ஷனாயிருந்ததை 7 ஆக்கினார்கள். 7 14 ஆயிற்று. இவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியத்தின் வளர்ச்சியை செய்த தேவ மனுஷனுடைய பெயர் அந்த கல்லுவளையில் இருந்த அந்த பலகையை மாற்றினார்கள், அந்த கல்வெட்டு மாற்றினார்கள். இதெல்லாம் அவருடைய பெயர் இருந்தது. ஒரு கிறிஸ்தவ பண்பு இல்லாத நிலையில் அவர் கஷ்டப்பட்டு அனுபவித்து பாடனுபவித்து கட்டின அந்த கட்டடத்தில் அந்த கல்வெட்டை வைக்க விடாமல் அதையும் மாற்றிவிட்டார்கள். தியாகம் மறந்து விட்டார்கள், கஷ்டப்பாடுகள் மறந்து விட்டார்கள். வெளியிலிருந்து வருகிறவர்களை வாழ வைக்கிற ஒரு தேவ மனுஷன், வாழ வைக்கிற ஒரு தேவ மனுஷன், தான் எவ்வளவு வளர்கிறதோ அதே போல வளர வைக்கிற ஒரு தேவ மனுஷன், ஊழியக்காரருடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கிற மனுஷன், அவர்களுக்கு நல்ல உத்தியோக பதவிகளை கொடுத்து மேன்மை பார்க்கிற ஒரு தேவ மனுஷன். அப்படிப்பட்ட தேவ மனுஷனுடைய பெயர் அந்த கல்லுவளையில் தியாகம் செய்து வாங்கின, சொல்லப்போனால் 4 பேரிடத்தில் இறந்த நிலையில் வாங்கி கட்டின அந்த கட்டடங்களில் இருந்த கல்லுகள் எல்லாம் மாற்றிவிட்டார்கள். எவ்வளவு நல்லவர்கள்! நான் கேட்கிறேன், அப்படிப்பட்டங்க அவருக்கு பேரில் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெட்டி மாற்றணும், அதையும் வெட்டி மாற்றணும், அதையும் வச்சிருக்கக்கூடாது. அவ்வளோ பரிசுத்தவான்கள் எல்லாம் அது செய்யக்கூடாது. இவ்வளோ ஒரு நீதிமானுடைய தியாகத்தை, இரத்த வேர்வை, இரத்த துள்ளி, அவர் செய்த தியாகங்கள் எவ்வளவு என்பதை முன்னால் ஊழியர்களுக்கு அது நன்றாய் தெரியும். தெரியாமல் அல்ல. இன்றைக்கு வருகிறது, கூலிக்கு மாரடிக்கிறவன் வருகிறான், அவனுக்கு அது தெரியல. மாதம் கிடைக்கும், அதை வாங்கி கொண்டு அவனுடைய ஜீவத்தை ஓட்டுகிறான். ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல.
இரவு பகலாக ஒரு ஆலயத்துக்கு முன்னே வேலை நடந்தால் அதில் போய் நிற்பார், தோள் கொடுப்பார். பல காரியங்களை செய்த ஒரு மன்னனுடைய பெயரை எழுதுவதற்கு கூட மதியற்ற ஒரு அசெம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனம். அவர் உலகத்தை விட்டு கடந்து போனார். அவனுடைய பெயர் இன்னும் போகாது. அன்னும் சூப்பரண்டு இன்னும் சூப்பரண்டாக தான் அந்த பெயர் தேசம் எங்கும் கேட்கப்படும். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் அழகாக இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேலருக்கு குதிரையும் இரதமும் மானவரே என்று சொல்லி எலியா புலம்புகிறான், புலம்பி அழுகிறான். எலியா அக்கினி ரதத்தில் ஏறி போய்விட்டார். எலிசா அழுகிறான், குதிரையும் குதிரை வீரருமான எங்கள் தங்க தலைவர், ஆமென், எங்கள் அருமையான ரெவரண்ட் தேவதாசன் அவர்கள் ஒரு தங்க தலைவர் மட்டுமல்ல, ஒரு தங்க அப்போஸ்தலர்கள், அநேக ஊழியர்களை உருவாக்கின ஒரு அப்போஸ்தலர். அப்படிப்பட்ட தேவ மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதினாலோ சொன்னாலோ தீராது. இயேசுவுக்காக அவளை பாட அனுபவித்த மனிதன், இயேசுவுக்காக அவளை ஊழியக்காலை உருவாக்கி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இன்றைக்கு எங்களுடைய ஸ்தாபனம் வளர்ந்திருப்பதற்கு ஒரு காரணம் அவருடைய பிரயாசம், அவருடைய இரத்த வேர்வைகள். ஆக இன்றைக்கு கூடி வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் யாவருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் புருஷனை இழந்த என் அன்பு தாயாருக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு, மருமக்கள், பேர பிள்ளைகள், அவரை நேசித்த அத்தனை ஊழியக்காரர்களும் ஆண்டவருக்கு என்னுடைய இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்ற வார்த்தையின்படி அவர் ஊழியத்திலே நன்மை செய்தனால் அவருடைய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்திருக்கிறார், இன்னும் மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ஒரு நாளில் தெய்வம் அவரை நினைவு கூறுவார், கனப்படுத்துவார். அவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். என்னுடைய நாட்டு சச்சன் மூலமும் என்னுடைய பொன்மனை புதுஜீவன் ஏஜி சபையின் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் எங்கள் அன்பு ஐயாவுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறேன். கடைசியாக என்னுடைய சலூட்டையும் அவர் கொடுத்து நான் அவரை வழி அனுப்புகிறேன். கர்த்தர் அவரை அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.